பந்த பாசங்கள் பற்றி துன்பங்களிலிருந்து விடுதலை என்ற தலைப்பின் 10வது அத்தியாயத்தில் தான் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தில் கவியரசர் கண்ணதாசன் கூறியிருக்கும் அற்புதமான பல தத்துவ கருத்துக்களை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சீலங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க பதிவிற்குள் போகலாம். பந்த பாசங்களை அறவே அறுத்து விடும்படி இன்றைய இளைஞனுக்கு போதிப்பது சமய கருத்துக்களின் மீதே ஒரு வெறுப்பை உண்டாக்கிவிடும். இந்து மதம் அப்படி போதிக்க விரும்புகிறதா என்றால் அதுவும் இல்லை. லௌகீகத்தில் இருப்பவனுக்கு சில யோசனைகளை சொல்லி திருத்தும் முயற்சியில் இந்து மதம் நீண்டகாலமாக வெற்றி பெற்றிருக்கிறது. லௌகீகத்தை முழுக்க வெறுத்தவனை மட்டுமே அது துறவுக்கு பக்குவப்படுத்துகிறது. ஆகவே உனக்கு சகோதரிகள் இருக்கிறார்களா, சகோதரர்கள் இருக்கிறார்களா, தாய் தகப்பன் உயிரோடு இருக்கிறார்களா, மனைவி குழந்தை உண்டா, நல்லது. ரத்தம் தண்ணீரை விட கனமானது என்றார்கள். என் கணக்கில் அது மலரை விட மென்மையானது. தான் ஆடாவிட்டாலும் சதையாடும் என்பார்கள். 10 மாதம் சுமந்த வயிறு, பள்ளிக்கூடம் வரை சுமந்து சென்ற தோல், தம்பியை குளிக்க வைத்து சோர்வூட்டிய அக்கால், அண்ணன் அழுதால் தானும் அழக்கூடிய தங்கை, 4 சுவர்களுக்குள்ளே நீண்டகாலமாக ஒரு தர்மம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரே வயிற்றில் பிறப்பது சக உதிரம் என்று நான் முன்பே குறிப்பிட்டிருக்கிறேன். ஒரே ரத்தம் உணர்ச்சிகளுக்குத்தான் ஆட்பட முடியும். என்னை பொறுத்தவரை இரத்தத்தில் இருக்கும் மின்சார வேகம் செல்வத்திலோ செல்வாக்கிலோ இல்லை. பணத்தை சேர்த்துவிட்ட மகன் தாய் தந்தை உட்பட உறவை புறக்கணிக்கிறான். பசிக்கிறது என்று படியேறி 10 ரூபாய் கேட்டால் உங்களுக்கு கொட்டியழை என்னால் முடியாது என்று ஓலமிடுகிறான். நெருங்கிய பந்தங்கள் படியரிசிக்காக காத்து கொண்டிருக்கும் போதே கொக்கு மீனை தின்பது போல் தான் மட்டும் தின்று கொண்டிருக்கிறான். எங்கள் குடும்பத்தில் ஒருவர் பட்டினி கிடக்கிறார் என்றால் என் ரத்தமே தேவையானாலும் நான் கொடுத்து விடுவேன். பிறப்பிலிருந்து பொறுப்பேற்று கொண்ட ஜீவன்களை வசதி வருகிற போது கைவிடுகிறவன் ரௌத்திரவாதி, நரகத்துக்கு போய் சேருவான். அந்த நரகம் மரணத்திற்கு பின்னால் தானே என்பாய். இல்லை, நீ வாழும்போதே உன் தலையில் ஏறி உட்காரும். காரணம் தெரியாமல் வரும் துன்பங்களுக்கெல்லாம் காரணம் இதுவே. ஐயா பசி என்று ஒருவன் பிச்சை கேட்டால் அரை வயிற்று சோறாவது போடு. அட மகனே, நானும் உன் அப்பாவும் படுகிற பாட்டை பார்த்தாயா? நீதான் தனி குடித்தனம் போய்விட்டாயே. நல்லா இருப்பா, நாங்களும் இன்றைக்கோ நாளைக்கோ என்று இருக்கிறோம். இதுவரை எங்களுக்கு அரை வயிற்று கஞ்சாவது ஊற்றக்கூடாதா என்று தாய் கண்ணீர் வடித்தால் அந்த கண்ணீரிலிருந்து கிருமிகள் புறப்பட்டு நோயாக உன்னை பீடிக்கும். அம்புகள் புறப்பட்டு உன் அங்கங்களை குத்தும். கனவலைகள் புறப்பட்டு உன் தூக்கத்தை கெடுக்கும். கங்கை வெள்ளம் போல் அது பெருகி உன்னை அடித்து கொண்டு போகும். இது ஒன்றும் பயமுறுத்தல் அல்ல. நான் யாருக்கும் ஒரு தீங்கும் செய்யவில்லையே, எனக்கு அடுக்கடுக்காக துன்பங்கள் வருகின்றனவே என்று சில பேர் ஓலமிடுகிறார்கள் அல்லவா? அவர்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்தால் யாரையோ பட்டினியோடு துரத்தி இருப்பார்கள். மகனை அளவில்லாமல் உண்ண வைத்து அழகு பார்த்தவள் தாய். வயோதிக காலத்தில் அவள் உண்ண அழகு பார்க்க வேண்டியவன் மகன். அந்த கடமையில் அவன் தவறினால் அப்பொழுதே துன்பம் பற்றுகிறது. அட மகனே, 2 தங்கைகள் கல்யாணமாகாமல் இருக்கிறார்கள். ஒருத்திக்கு 30, ஒருத்திக்கு 28 வயதாகிவிட்டது. உனக்கு புண்ணியமா போகட்டும். 2 பேருக்கும் ஒரு வாழ்க்கையை காட்டக்கூடாதா என்று மகனை கெஞ்சிய தாயை நான் பார்த்திருக்கிறேன். பணக்காரர் வீட்டுக்கு சுவிகாரம் போய்விட்டான் மகன். பிறந்த இடத்து தங்கைகள் பருவம் தாண்டி பரிதாபமாக இருக்கிறார்கள். 2 கல்யாணங்களுக்கும் ஆகக்கூடிய செலவு அவனை பொறுத்தவரை 1 மாத வருமானம். நல்ல இடத்தில் செய்வதென்றால் தான் அவ்வளவு செலவாகும். நொண்டி முடத்திற்கு கட்டி வைத்தால் போதும், தாய்க்கு சுமையில்லாமல் போய்விடுகிறோம் என்கிறார்கள் அவர்கள். எங்கள் ஜாதியில் வேட்டி கட்டி இருப்பதாலேயே ஒரு மாப்பிள்ளை 30,000 சீதனம் கேட்பான். தற்குறி, பேதை, சம்பாதிக்க தெரியாதவனாக பார்த்து பெண்ணை கொடுப்பதென்றால் கூட குறைந்தது அவ்வளவு செலவாகும். ஆனால் மகனோ மொத்தத்தில் நான் 10,000 கொடுத்து விடுகிறேன், என்னை ஒன்றும் தொந்தரவு செய்யாதீர்கள் என்றான். சுபகாரியம் ஆத்ம ரட்சகம் என்பார்கள். பசித்தவனுக்கு போதாத அளவு சோறு போடுவதும் கல்யாணத்திற்கு பயனில்லாத அளவுக்கு குறைந்த தொகை கொடுப்பதும் ஒன்றாகும். கூட பிறந்த தங்கையின் திருமண பொறுப்பை கூட ஏற்றுக்கொள்ள முடியாத இரத்தமும் தண்ணீரை விட கனமானதுதானா? இல்லை, அது சாக்கடையை விட மோசமானது. நாட்டுக்காக துன்பங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் பலர். அநாதை இல்லம் வைத்து பாவப்பட்ட ஜென்மங்களை காப்பாற்றுகிறார்கள் சிலர். குடிசைகளுக்கு சென்று தொண்டு புரிகிறார்கள் சிலர். தன்னை வருத்தி பிறரை காப்பாற்றும் மகாத்மாக்கள் இருந்த பூமியிலே இருக்கிறார்கள் அவர்கள். இங்கே பிறரை அல்ல, ஒரே இரத்தத்தின் சுக துளிகளை பிச்சைக்காரர்கள் போல் உட்கார வைத்திருக்கிறார்கள் சில மகாராஜாக்கள்.
பெற்ற தாய் தந்தை கொடுமையே செய்தாலும், சகோதரிகள் வசைமாறி பொழிந்தாலும் அவர்கள் சாப்பாட்டு கிண்ணத்தை நெய்ச்சோற்றால் நிரப்ப வேண்டியது உமது சுயதர்மம். பகவான் சொன்ன சுயதர்மம் கதவை சாத்தி கொண்டு தான் மட்டும் சாப்பிடுவதல்ல. அதிதிக்கு சோறிட்டு ஒரு ஜீவாத்மாவை திருப்தி செய்வதன் மூலம் நீ அவனை திருப்தி செய்யவில்லை, அந்த பரமாத்மாவையே திருப்தி செய்கிறாய். யாரோ ஒருவருக்கு செய்வதே பரமாத்மாவுக்கு செய்வதென்றால் உடன் பிறந்தாருக்கு செய்வது 33 தேவர்க்கும் செய்வதாகும். இரத்த பந்தங்களை கவனிக்காதவன் எத்தனை கோயில்கள் கட்டினாலும் அவற்றிலே கற்சிலை இருக்கும், ஈஸ்வரன் இருக்க மாட்டான். பாரதத்திலே தர்மந்தானே சூதாடி தோற்றான். சட்டப்படி நாட்டிலும் வீட்டிலும் 5 1 பங்கு தானே அவனுக்கு உரியது. தங்களுடைய சொத்துக்களையும் சேர்த்து அண்ணன் சூதாட்டத்தில் இழந்தபோது எங்களுக்கு இதில் சம்பந்தமில்லை என்று மற்றவர்கள் கோர்ட்டுக்கா போனார்கள். அன்னையின் முயற்சியால் நாடு கிடைத்ததும் அண்ணனிடம் உள்ள இரத்த பாசத்தால் அதையே மறுத்தானே பரதன். உங்களில் எத்தனை பேர் அப்படி மறுப்பீர்கள்? காட்டுக்கு போன அண்ணன் 14 ஆண்டுகள் கழித்து வந்துவிடாமல் இருக்க வேண்டும் என்று கவலைப்படுவீர்கள். உறவினர்களை கவனிக்காமல் இருப்பதும் உடல் நோய்க்கு மூல காரணம். கடைசி காலத்தில் மனம் பேதலிப்பதற்கும் அதுவே காரணம். நான் சம்பாதித்திருக்கிறேன், இழந்திருக்கிறேன். ஆனால் உறவினர் வீட்டு திருமணத்திற்கும் வாழ்க்கைக்கும் பெருமளவு உதவியும் இருக்கிறேன். அதன் மூலம் பல நேரம் 5-10 ரூபாய்க்கு கூட கஷ்டப்பட்டு இருக்கிறேன். ஆனால் பகவான் அருளால் என் வாழ்வில் எத்தகைய தாழ்வும் அழிவும் ஏற்படவில்லை. என் உடல்நிலையை நானே கெடுத்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் பகவான் அதை மீட்டு கொடுத்திருக்கிறார். எதையாவது ஒன்றை எழுத நினைக்கும் போது அந்த நேரம் வரை திடமான ஆரோக்கியத்தையும் உற்சாகத்தையும் எனக்கு அளிக்கிறார். ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் என்பார்கள். கண்ணெதிரே காண்கின்றேன், வளர்கிறார்கள். அன்னமிட்ட வீடு சின்னம் கெட்டு போகாது என்பார்கள். சின்னம் என்றால் அடையாள சின்னம், அதையும் நேருக்கு நேர் பார்க்கிறேன். இறைக்கிற கேணி ஊறும் என்பார்கள். நான் அளவுக்கு மேல்தான் இறைக்கிறேன், அதனால் எவ்வளவு ஊற முடியுமோ ஊறுகிறது. துன்பங்களிலிருந்து விடுதலையை வேண்டும் மனிதன் தான் சேகரிக்கும் பாவ துன்பங்களை விட்டுவிட வேண்டும். அந்த பாவ துன்பங்களில் ஒன்றுதான் உறவினர்களை கவனிக்காமல் இருப்பது. தாயை தவிக்க விட்டுவிட்டு காசி யாத்திரை போகிறான் என்பார்கள் கிராமங்களில். காசிக்கு போனாலும் கர்மம் தொலையாது என்பார்கள். அடுத்தபடியாக பிறரை காப்பாற்றுவதை சுயதர்மமாக கொள்ளாத மனிதனுக்கு துன்பம் தலைமாட்டிலேயே காத்திருக்கும். முதலில் பெரும் பணம் உள்ளவர்கள் அதை பெட்டியில் வைத்து பூட்டுவதை நிறுத்துங்கள். நம்முடைய உதவிக்கு காத்திருப்பவர்கள் எத்தனை பேர் என்று பட்டியலை தயார் செய்யுங்கள். பிறகு பெட்டியை திறந்து பணத்தை எடுங்கள். நீங்கள் பணத்தை எடுத்ததும் அந்த பணம் இருந்த இடத்தில் பரமாத்மா இருந்து கொண்டு உங்களுக்கு காவல் இருப்பான். இவ்வாறு பந்த பாசங்கள் பற்றி துன்பங்களிலிருந்து விடுதலை என்ற தலைப்பின் 10வது அத்தியாயத்தில் தான் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தில் கவியரசர் கண்ணதாசன் கூறியிருக்கும் இந்த ஒரு சுவாரஸ்யமான தத்துவ கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தின் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.